ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட்ஸ் பை தீபா. ஸோ என்னம்மா மறுபடியும் 6th இயல் 9 தான் நம்ம பார்க்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6th இயல் 9 வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் டெஸ்ட்டாக வந்து கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து லைவ் டெஸ்ட்டோட டைமிங் வந்து அதிகமாக இருக்குது மேம், கொஞ்சம் அப்படியே ஷார்ட் பண்ணி ரெகுலர் வீடியோ மாதிரி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டனால தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா 6th இயல் 9 வந்து ரிப்பீட்டடாக ஒரு கிளாஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அடுத்து என்ன டெஸ்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 6th வந்து இயல் 1லேருந்து இப்போ 9 வரைக்கும் படித்து நீங்கள் டெஸ்ட் எழுதியாச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ அடுத்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா 6th கம்ப்ளீட்டாக ரிவிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ என்ன வரும்? 6th ரிவிஷன் டெஸ்ட் இயல் 1லேருந்து 9 வரைக்கும் கம்ப்ளீட்டாக சேர்த்து ஒரு 100 கொஷின் வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டாக வரும். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா 7th இருக்கக்கூடிய இயல் 1 இயல் 2ன்னு சொல்லிட்டு இயல் 9 வரைக்கும் நம்ம ஒரு இயலாக படிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா 6th ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? அதுக்கான அப்டேட்ஸ் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து கொடுத்துருவோம். ஸோ ரிவிஷன் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும், நார்மல் வீடியோவாகவே உங்களுக்கு வந்துருமா, இல்லை லைவ் டெஸ்ட்டாக வந்து வருமா, இல்லை எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்மளோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருவோம். ஸோ இது வரைக்கும் இன்னும் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேங்க. ஸோ அந்த இயல் 9க்கான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருவோமா? ஸோ கடகடன்னு பார்த்துடலாம், ரொம்ப லேட்டாலாம் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னதுங்க, பொறுத்துக. கருணை விழும் ஆகாது பார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? என்னென்ன கொடுத்துருக்காங்க? கருணை விழும் ஆகாது பார் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ கருணைக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா இரக்கம். சரியா? விழும் அப்படிங்கிறதுக்கு இங்கே ஸ்ட்ரைட்டாக அதே தான் இருக்குது. ஓகே, அடுத்தது ஆகாதுங்கிறது முடியாது, பார் அப்படின்னா உலகம். ஸோ இப்போ ஆன்சர் வந்து எப்படிங்க அரேஞ்ச் பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒனுக்கு இ, செகண்ட் ஒனுக்கு ஆ, தேர்டு ஒனுக்கு இ, ஃபோர்த் ஒனுக்கு ஆ. அப்போ இ ஆ இ ஆ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகேங்களா? அவ்வளோதான். ஆப்ஷன் என்னதுங்க? டி தான் நமக்கு மேட்ச் ஆகுது. அடுத்து செகண்ட் ஒன், கவிமணி பிறந்த மாவட்டம். ஸோ கவிமணி தேசிக விநாயகனார் இருக்கார் இல்லைங்களா, அவர் பிறந்த மாவட்டம் என்னதுங்க? குமரி மாவட்டம். ஸோ அவரை பிறந்த ஊர் யாருக்காவது தெரியுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்தது மூணாவது கொஷின், கவிமணி பிறந்த ஊர். ஓகே ஃபைன், நான் கேட்டதே வேஸ்ட்டாக போச்சு, அடுத்த கொஷின்லேயே வந்துருச்சு. ஸோ கவிமணி பிறந்த ஊர் என்னது? தேரூர். அது எந்த மாவட்டத்தில் இருக்குது? குமரி மாவட்டம். அவ்வளோதாங்க. அடுத்து நாலாவது கொஷின் வந்து பாருங்கள், கவிமணி டேஸ் ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றியவர். ஸோ எத்தனை வருஷமாக அவர் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு? 36 வருடங்களாக அவர் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரு. அடுத்தது ஐந்தாவது கொஷின், கவிமணி லைட் ஆஃப் ஆசியா நூலை தழுவி எழுதிய நூல் டேஷ். ஸோ அவர் லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலை தழுவி தான் எந்த நூல் வந்து எழுதியிருக்காரு? ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் வந்து எழுதியிருக்காரு. சரியா? அடுத்தது லைட் ஆஃப் ஆசியா என்னும் நூலை எழுதியவர் யார்? ஸோ இப்போது இந்த நூலை தழுவி தான் இவர் ஆசிய ஜோதி எழுதினார். சரி, அப்போ அந்த லைட் ஆஃப் ஆசியாங்கிற நூலை எழுதினவர் யார் அப்படின்னா எட்வின் அர்னால்ட் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு. சரிங்களா? ஓகேங்க. அடுத்தது ஏழாவது கொஷின், பிம்பிசாரா மன்னனின் யாகத்துக்காக கொண்டு செல்லப்பட்டவை டேஷ். ஸோ பிம்பிசாரா மன்னனோட யாகத்துக்காக எதை கொண்டு போயிட்டு இருந்தாங்க? ஸோ அப்போ வந்து புத்தர் வந்து தடுத்தார் இல்லைங்களா, அப்போ எதை வந்து கொல்றதுக்காக கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆடுகள். சரிங்களா? அடுத்தது கூற்று 1 கூற்று 2 2 செய்தி கொடுத்துருக்காங்க, எது சரி எது தவறுங்கிறத பார்க்க போகிறோம். அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வந்தவர் யாரா? புத்த பிரான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீல் நிலம் அப்படின்னா அதோட பொருள் பரந்த உலகம்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் கூற்றில் வந்து பாருங்களேன், அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வெளியே வந்தவர் புத்த பிரான் தான். கரெக்டு தான். நீல் உலகம் அப்படின்னா பரந்த உலகம் தான். ஸோ ரெண்டுமே சரியானது தான். அப்போ ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது, இரண்டும் சரி. அடுத்தது 9th கொஷின், பொறுத்துக. முற்றும் மாறி கும்பி பூதளம் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்களா? ஸோ முற்றும்னா என்னதுங்க? முழுவதும். மாறினா என்னது? மலை. கும்பி அப்படின்னா என்னதுங்க? வயிறு. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. சரியா? கும்பினா வயிறு, பூதளம் அப்படிங்கிறது பூமி. சரிங்களா? இப்போ இந்த பூதளம் பூமிங்கிறத நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இரு பொருள் தருக, பல பொருள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். சரியா? இப்போ ஆன்சர் வந்து எப்படி வருது? ஃபஸ்ட்டு ஒனுக்கு இ, செகண்ட் ஒனுக்கு ஆ, தேர்டு ஒனுக்கு இ, ஃபோர்த் ஒனுக்கு ஆ. அப்போ இ ஆ இ ஆங்கிறது எங்கே இருக்குது? நமக்கு ஆப்ஷன் டியில் வந்து இடம்பெற்றிருக்கு. அவ்வளோதாங்க. அடுத்தது 10th ஒன், தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே இவ்வடிகள் பெற்ற நூல். இடம்பெற்ற நூல் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த அடிகள் இடம்பெற்ற நூல் வந்து எதுங்க? தமக்கென முயலா நோன்றால். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ரீவியஸ் கொஸ்டின். அப்போ இது என்னதுங்க? ஆப்ஷன் ஏ புறநானூரில் இருக்குது. அடுத்தது, வள்ளலார் டேசில் சத்திய தர்மசாலையை தொடங்கினார். ஸோ எந்த ஊரில் அவர் வந்து தர்மசாலையை வந்து தொடங்கினார் அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய வடலூர். அவ்வளோதான். அடுத்து 12வது கொஸ்டின், வள்ளலாரிடமிருந்து திருடன் திருடிய பொருள்
என்ன? ஸோ திருடன் வந்து எதங்க வரலாற்று வந்து திருடுனா, ஸோ கடுக்கன், ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய கடுக்கன். அடுத்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன், ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ரிப்பீட்டட் ப்ரீவியஸாக கொஷின். ஸோ வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்னு சொன்னவர் யார்? ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய வள்ளலார். அடுத்தது 14வது கேள்வி, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை அப்படின்னு சொன்னவங்க வந்து யாருங்க? ஸோ இது வந்து சொன்னாங்க ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய அன்னை தெரசா. குழந்தைகளை பாதுகாப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யார்? ஸோ குழந்தைகளை பாதுகாப்போங்கிற இயக்கத்தை தொடங்கினவர் கைலாஷ் சத்யார்த்தி. ஸோ இவரை வந்து நம்ம பாலிட்டிலையுமே நம்ம படிப்போம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பர்சன். ஓகேங்களா? எதனால் இம்பார்ட்டண்ட்டான பர்சன் அப்படின்னா குழந்தைகளை பாதுகாப்போம். ஸோ குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களை தடுக்கிறதுக்காக இவர் நிறைய செயல்பட்டிருக்காரு. அப்படிங்கிற கண்டென்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கைலாஷ் சத்யார்த்தை பற்றி நம்ம பாலிட்டிலையும் வந்து படிப்போம். சரிங்களா? பாலிட்டிங்கிறது ஜிஎஸ்ல வரும் இல்லைங்களா? அதுலேயும் நம்ம படித்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது கைலாஷ் சத்யார்த்தி கடந்த 30 ஆண்டுகளில் டாஸ் குழந்தை தொழிலாளர்களை மீட்டுள்ளார். ஸோ இந்த பாயிண்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பாலிட்டியில் 8ஆம் வகுப்பில் நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 86,000. சரிங்களா? 86,000 குழந்தை தொழிலாளர்களை அவர் மீட்டிருக்காரு. அடுத்து 17வது கொஷின், உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று கூறியவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. அடுத்தது 18வது கொஷின், சிறுமிக்கு பொருத்தப்பட்ட இதயத்திற்குரிய அந்த இளைஞனின் பெயர் என்ன? ஸோ சிறுமிக்கு இதயத்தை கொடுத்தவர் வந்து யாருங்க? ஹிதேந்திரன். அடுத்தது ஹிதேந்திரனோட தந்தை பெயர் வந்து என்னது? அசோகன். தாய் பெயர் என்னது? புஷ்பாஞ்சலி. அப்பா பேர் அசோகன். சரி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செய்தி 1 செய்தி 2 கூற்று 1 கூற்று 2 கொடுத்துருக்காங்க. ஹிதேந்திரன் பெங்களூரை சேர்ந்தவன், ஹிதேந்திரன் தாய் புஷ்பாஞ்சலி. ஸோ இது இப்போ தான் சொன்னேன். ஓகே, கரெக்ட் தான். ஆனால் ஹிதேந்திரன் வந்து பெங்களூரை சேர்ந்த பையன் வந்து கிடையாது. அப்போ ஆப்ஷன் 2 அந்த செய்தி 2 மட்டும்தான் நமக்கு சரியானது. அப்போ செய்தி 1 தவிர செய்தி 2 மட்டும் சரியானது. ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டானது. ஓகே, அடுத்தது அணி இலக்கணம். அணி என்பதற்கு டேஸ் என்று பொருள். ஸோ அணி அப்படின்னா என்னதுங்க? அழகு. ஓகேவா? அடுத்து இயல்பு நவிர்ச்சி அணி டேஸ் நவிர்ச்சி அணி என்றும் கூறப்படும். இயல்புங்கிறது வந்து இயல்பாக பேசக்கூடியதுனால தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னும் சொல்லப்படும். சரிங்களா? ஓகே, அடுத்தது ஒரு பொருளின் இயல்பை மிகுதிப்படுத்தி அழகுடன் கூறுவது என்னதுங்க? உயர்வு நவிர்ச்சி அணி. கொஞ்சம் உயர்வாக சொல்கிறனால அது என்னது? உயர்வு நவிர்ச்சி அணி. அடுத்தது மெர்சி அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன? கருணை. அடுத்தது டிரான்ஸ்பிளான்டேஷன் என்பதன் பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. அடுத்தது ஹியூமனிட்டி அப்படிங்கிறது என்னதுங்க? மனித நேயம். அடுத்து நோபல் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னது? நோபல் பரிசு. அவ்வளோதான். அடுத்து 28வது கேள்வி, புத்தரின் வரலாற்றை கூறும் நூல். ஸோ புத்தரோட வரலாற்றை பற்றி கூறக்கூடிய நூல் வந்து என்னதுங்க? ஆசிய ஜோதி. அடுத்து 29வது கேள்வி, ஒருவர் செய்யக்கூடாதது என்னதுங்க? ஒருத்தவங்க என்ன செய்யக்கூடாது? இந்த ஆப்ஷன் வச்சு பாருங்கள். நல்வினை, தீவினை, பிறவினை, தன்வினை. அப்போ என்ன செய்யக்கூடாது? தீவினை செய்யக்கூடாது. மற்றவங்களுக்கு தீய செயல்களை செய்யக்கூடாது. அடுத்தது இனிமை கூட்டல் உயிர், இது ரெண்டையும் சேர்த்து எழுத கிடைப்பது இன்னுயிர். ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியானது. அடுத்தது டாஸுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு தேடி வந்தது. அதாவது யாருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வந்து தேடி வந்ததுன்னா அன்னை தெரசாவிற்கு. சரிங்களா? அடுத்தது வள்ளலார் டாஸ் போக்கியவர். வள்ளலார் பசிப்பினியை போக்கியவர். அதுக்கப்புறம் 33வது கொஷின், புறநானூறு டாஸ் நூல்களுள் ஒன்று. 8 தொகை நூல்களுள் ஒன்று. அடுத்து புறநானூரில் எவ்வளோ பாடல்கள் இருக்குது அப்படின்னா 400 பாடல்கள் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு அப்படிங்கிற பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கவி மணி. ஓகேவா? அடுத்தது அகரவரிசைப்படுத்துக. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னதுங்க? ஃபஸ்ட்டு அன்பு, ஆடு, அடுத்து உயிர், ஊக்கம். இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 37வது கொஷின், துன்பமின்றி இன்புற்று வாழ வேண்டும் என விரும்பியவர். ஸோ துன்பம் இல்லாமல் அனைத்து உயிர்களும் இன்பமாக வாழணும் அப்படிங்கிற விஷயத்த வலியுறுத்தினவர் புத்தர். சரியா? அடுத்தது இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வது டேஷ் அப்படின்னா இல்லாதவர்களுக்கு கொடுத்து மகிழ்வது ஈகை பண்பு அப்படின்னு சொல்லப்படுது. சரிங்களா? அவ்வளோதான். 9வது யூனிட்டில் மொத்தமாக இவ்வளோதான் நம்மளால் கொஷின்ஸ் வந்து எடுக்க முடியும். அவ்வளோதாங்க. ஓகேங்களா? ஸோ 6ஆம் வகுப்பு இயல் வைஸாக ஒரு இயலும் நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்த வீடியோ கம்பல்சரி என்னது தான் 6த்துக்கான ரிவிஷன் டெஸ்ட்டு, கம்ப்ளீட் ரிவிஷன் டெஸ்ட் இயல் 1லேருந்து 9 வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு 100 கொஷின்ஸ் வந்து டெஸ்ட் வந்து ப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து எதில் அப்டேட் பண்ணுவோன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய டெலகிராம் சேனலோட லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.